ஓகே. சினாப்சிஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஐம் விமல் சுப்பு. ஹாய் எவ்ரிவன். நான் பிஹெச்டி ரிலேட்டடாக டாபிக்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஏதாவது queries இருந்ததுன்னா கீழே வீடியோஸ் கீழே பிஹெச்டி அந்த வீடியோ கீழே என்ன queryயோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த டாபிக் ரிலேட்டடாக எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் சினாப்சிஸ் பற்றி எலாபரேட்டாக சொல்லியிருந்தேன். சினாப்சிஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீசஸ் வந்து சப்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா? தீசஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பேரியராக இருக்கிறது வந்து இந்த பிளகியரிசம் தான். ஓகேங்களா? எல்லாம் முடிச்சிடும். சினாப்சிஸ் வச்சு நம்ம தீசஸ் எல்லாம் எழுதி அந்த கண்டென்ட்டு அக்னாலஜ்மெண்ட்டு எல்லாம் முடிச்சு மேம் கிட்ட கரெக்ஷன் வாங்கி எல்லாம் பண்ணிடுவோம். இந்த பிளகியரிசம் தான் கொஞ்சம் வந்து டிலே ஆகும். இந்த பிளகியரிசம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃப்ரீ ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நமக்கு வந்து டர்ன்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரில்பிட். இப்போ வந்து அப்போல்லாம் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாஃப்ட்வேரில் தான் பிளகியரிசம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? பிளகியரிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட தீசஸில் வந்து எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஒரே மாதிரி சிமிலாரிட்டி கண்டென்ட்ஸ் இருக்கா, அதாவது நீங்கள் அடுத்தவங்களோட ரிசர்ச் ஒர்க்கை காப்பி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து ஸ்கேன் பண்ணி காட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம அது வந்து எப்படியா இருந்தாலும் பிளகியரிசத்தில் வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? சில ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்லாம் இருக்குது நமக்கு. அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கும். அதே மாதிரி டேபிள் சார்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்துட்டு எப்படி சிமிலாரிட்டி காட்டும். பெட்டர் வந்து யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளகியரிசம் நீங்கள் பார்க்கும்போது கொண்டு வர சிடியில் வந்துட்டு, அதாவது பிளகியரிசம் வந்து நம்மளோட தீசஸ் வந்து ஒரு சிடியில் தான் கொண்டு போவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ நான் காட்டுறேன்ல, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். நம்ம யூனிவர்சிட்டி போர்ட்டலில் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் பிளகியரிசம்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை வந்து நீங்கள் கூகுளில் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் பிளகியரிசம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே காட்டும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இதில் வந்து ரிட்டன் தான். ஓகேங்களா? ரிட்டன் ஃபார்மில் தான் நீங்கள் எழுதணும். உங்களோட நேமு, உங்களோட டைட்டில் அவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களோட நேமு, அப்புறம் உங்களோட டாப்பிக்கோட டைட்டில், உங்களோட கைடு யார், உங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன, காலேஜ் என்ன, இதெல்லாம் போட்டுட்டு நீங்களும் சைன் போடணும். சிக்னேச்சர் ஆஃப் த ரிசர்ச்சர், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர், ஹெச்ஓடி, அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி லைப்ரரி. இது வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிடியில் வந்து உங்களோட தீசஸ் எடுத்துக்கணும். அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா டேபிள் ஃபிகர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி டேபிள் ஃபிகர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஃபார்மோட அந்த சிடியை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பிளகியரிசம் பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நமக்கு பிளகியரிசம் ரிப்போர்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அவங்களே சொல்லியிருப்பாங்க. 30% கீழே இருந்தால் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முன்ன. ஓகேங்களா? 2020 அந்த இதில். இது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வேறு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ட்ரில்பிட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் யூனிவர்சிட்டி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ட்ரில்பிட்டுங்கிற சாஃப்ட்வேர் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அந்த அக்செப்டன்ஸ் மேக்ஸிமம் வந்து 10% ஆக்கிட்டாங்க. பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்ன வந்து 30% இருக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட சிமிலாரிட்டி கண்டென்ட் வந்து 30% அக்செப்டபுளாக இருந்தது தீசஸ்க்கு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 10%ஆக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து 10%க்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரில்பிட்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் தான் இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டி வந்துட்டு பார்க்குறாங்க.